மனக்கசப்பு. எது நானா? சேச்சே, உன்னை பார்த்த உடனே பாதி ஜுரம் பறந்து போயிடுச்சு. வழக்கமா நாம சந்திக்கிற இடங்கள்ல ஒரு வாரமா உங்களை காணாம எவ்வளவு துடிச்சு போயிட்டு தெரியுமா? எனக்கு மட்டும் என்ன, என் உடம்பு தான் இந்த படுக்கையில கிடந்தது. உள்ளமெல்லாம் உன்னையே சுத்திக்கிட்டு இருந்தது. என் ஃப்ரெண்டு சந்திரகிட்ட சொல்லி அனுப்பலான்னா அவன் ஒரு லூசு பாய். ஒண்ணு கிடக்க ஒண்ணு யாருகிட்டயாவது சொல்லி வச்சான்னா விபரீதமா போயிடுமேன்னு தான் சொல்லி அனுப்புறேன். நீ என் பக்கத்துல இருந்தீங்கன்னா ஒரே நாள்ல எனக்கு காய்ச்சல் சரியா போயிடும். இங்க வந்தேன்னு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? நான் போயிட்டு வரேன். இன்னும் ஒருவேளை நீங்க மருந்து ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா 2 நாள்ல குணமாயிடும். நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க மருந்து சாப்பிடறதுக்கு அடம் பிடிச்சீங்கன்னா நாம சந்திக்கிறதுக்கு 1 மாசம் ஆனாலும் ஆகும். ஜாக்கிரதை. காமினி, அடுத்த மாசம் உனக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். மாப்பிள்ளை யார் தெரியுமா? பசவன்னா. என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு உனக்கு இஷ்டமாடான்னு கேட்டேன். இது இடிக்கிறா. உன்னை கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு கசக்குமா? இப்ப எனக்கு எதுக்குப்பா கல்யாணம்? கொஞ்ச நாள் போகட்டும். போங்கடி, போய் கோவிலுக்கு மாப்பிள்ளை வந்தாச்சுன்னு பாத்துறாங்க. போங்க போங்க. காமினி, உனக்காக அவர் காத்துட்டு இருக்காரு. என் துணிமணியில போட்டுட்டு நீ தப்பிச்சிடு. மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா போயிடுமா? அவங்க வந்துட போறாங்க. போமா. அலங்காரம் தான் முடிஞ்சாச்சா? புறப்படுமா? மாப்பிள்ளை வந்தாச்சு. மனக்கோலத்தில் இருக்கிற என் மகமுகத்தை நான் பார்க்கணும். திரும்பி பாருமா. ஏய் காமினி, ஒரேதான் வெக்கப்படாத. அப்பா பாரு. ராஜாத்தி, காமினி எங்கே? சொல்லு. சொல்லல உன் பொண்ணு ஓடி போயிட்டா அதுக்கு என் பொண்ணை அடிக்க போறேன். இவ உடம்புலையா இல்ல அவ ஓட முடியுமா? இவ உடம்புலையா இருந்தது தப்புதான். அதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக உன் பொண்ணு விருப்பம் இல்லாம ஓடி இருக்க முடியுமா? எங்க ஓடி இருப்பா? உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி விட மாட்டேன். மோகன், இந்த டான்ஸ் தான் நேத்தே பாத்துட்டுமே. புதுசா ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்குது. நான் போய் பார்த்தேன். யானை எல்லாம் அதுல சண்டை போடுது. வரையா போலாம்? எனக்கு ரொம்ப பிடிச்சது. நீ வேணும்னா போ. ஆமா, இவன் பார்த்ததையே பார்த்துட்டு இருப்பானே. நான் வரேன். What do you want, sir? Sir? என்ன வேணும் சார்?
ஹோட்டல் வெயிட்ரஸ். சாரி. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு கப் டீ. ஸ்ட்ராங்கா. ரோசி, எஸ். எங்க ஒரு வாரமா ஆளே காணோம்? லீவ்ல இருந்தேன். ரோசி, எஸ் சார். டுமாரோ டே டியூட்டி. ஓகே சார். ஹாய் ஜேம்ஸ். என்னடா ஆளையே காணோம்? அள்ளி விட்டியா? நான் சொன்னா நம்ப மாட்டேங்க. அதோ நிக்கிறா பாரு. ரீலூர் ராஜ். வெயிட்ரஸ். என்ன வேணும்? ப்ளீஸ், உங்களுக்கு என்ன வேணும்? 2 கப் டீ. ஸ்ட்ராங்கா. டேய், என்னடா இது? என்னால நம்பவே முடியலையே. ஆச்சரியமா இருக்குதே. ஹாய். ஹாய். கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். கெட் இன். ஸ்டூபிட் உன்ன. நான்சென்ஸ். யார் ரோசி? ஒரு ராஸ்கல் நேத்துல இருந்து என்ன மறைச்சு மறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். நான் போய் கேட்டு வரட்டுமா? Don't waste the time. Come on. What, Mr. David? என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? பழைய டைரியை படிச்சிருக்கேன். டைரி எழுதுறதுல இருக்கிற நன்மை என்ன தெரியுமா உனக்கு? 20 வருஷத்துக்கு முன்னால நாம எப்படி இருந்தோம், என்ன செஞ்சுட்டு இருந்தோம், அந்த காட்சிகள்லாம் அப்படியே படமா மனசுல ஓடும். How sweet it was. அந்த இனிமையான நாட்கள் திரும்ப வராதான்ற ஏக்கமே வந்தது. You know something? எனக்கு இப்ப 45 வயசாகுது. Is it? 40க்கு மேல வாலிபம் திரும்புன்னு சொல்லுவாங்க. அதனால அடுத்த வருஷம் நாம 2 பேரும் ஜாலியா ஒரு ஹனிமூன் போயிட்டு வந்தா எப்படி? முதல்ல வயசுக்கு வந்து நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவளை ஹனிமூனுக்கு அனுப்புங்க. மிஸ்ஸஸ் டேவிட், அது ரோசியோட கவலை. அவ வாழ்க்கையை அவளே தான் அமைச்சுக்கணும். தன்னைத்தானே காப்பாத்திக்கிற அளவுக்கு அக்கறையோட தான் அவளை நாம வளர்த்திருக்கோம். அவ்வளவுதான் நம்ம கடமை. அதுக்கு மேல பெத்தவங்கன்ற உரிமையை வச்சுக்கிட்டு அவளுடைய ஆசா பாசங்கள்ல நாம தலையிடக்கூடாது. அது என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அந்த ஜேம்ஸ் கூட அவ ரொம்ப நெருங்கி பழகுறது எனக்கு பிடிக்கல. நோ நோ, ஜேம்ஸ் ரொம்ப நல்ல பையன். அப்போ அவனுக்கே அவளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அவங்கிட்ட இதை பத்தி பேசுங்க. ஏன் அவசரப்படுறேன்? ரோசி மனசுல என்ன இருக்குன்றதே அவளே சொல்லட்டும். ஃப்ரெண்ட்ஷிப் வேற, காதல் வேற. ஒரு பாய் ஃப்ரெண்டோட சாதாரணமா பழகுறது காதல் ஆகாது. அப்போ அவங்களா சொல்ற வரைக்கும் அவங்க கிட்ட கேட்க வேண்டாம்னு சொல்றீங்களா? கரெக்ட். ஏதோ ஹனிமூன் சொன்னீங்களே, நிஜமாவே ஆஃப்டர் 40 அந்த மாதிரி ஒரு ஹாப்பி லைஃப் இருக்குன்னு சொல்றீங்களா? நிச்சயமா இருக்கு மிஸ்ஸஸ் டேவிட். சின்ன வயசுல ஆசைகள் அதிகமா இருக்கும், அனுபவம் குறைச்சலா இருக்கும். அனுபவம் அதிகமாகும் போது ஆசையும் வெறியும் குறைஞ்சு அன்பும் பாசமும் ஆழமா ஏற்படும். அந்த நிலையில் ஏற்படுற உறவு தான் ஆத்ம திருப்தி. ஹாய் அங்கிள். ஹாய் ஆண்டி. சாரி அங்கிள், ஆண்டியோட இன்ட்ரெஸ்டிங்கா பேசிட்டு இருக்கும் போது நினைக்கிறேன். கம் ஆன் டெல் மீ வாட் இஸ் தி டாபிக்? டாபிக் ஆஃப் தி வேர்ல்ட். அப்படினா வேற என்ன? விலைவாசி பிரச்சனையா இருக்கும், இல்ல மத சம்பந்தமான விளக்கமா இருக்கும். வயசான 2 பேர் வேற எதை பத்தி பேசுவாங்க? am I correct ஆண்டி? நோ, 10% ராங். இதெல்லாம் பத்தி உங்களுக்கு புரியணும்னா இன்னும் உங்க 2 பேருக்கும் 20 வயசு ஜாஸ்தி ஆகணும். ஓ ஜீசஸ், அது வரைக்கும் எங்களால காத்துட்டு இருக்க முடியாது. ரோசி 6:15 க்கு மெயின் பிக்சர் சீக்கிரம் டெப் பண்ணி கம் ஆன். இதோ 5 மினிட்ஸ். ஹலோ ஜேம்ஸ். ஹாய். ஜஸ்ட் மினிட். என்னடா லட்சுமணா, தோக்கியமா? சௌக்கியமா இருக்கேன். எப்படி பத்திரிக்கைலாம் அப்படி நடக்குது? நல்லா நடக்கு. நல்லா நடக்குதா? குட் குட் குட். ஓகே, எப்பவுமே ரசிகர்கள் தான் என்ன? அதுக்கு மறந்துடக்கூடாது. எப்பவுமே அமர்ந்து. ஓகே ஓகே. Come on, let's go. Come, come.
இந்த மேரி பொம்மை நல்லா இருக்குல்ல? Good. How much? 75 rupees. Pack it up, please. Yes, sir. Okay? Okay? Thank you. Come on, let's go. என்ன ரோசி? ஒண்ணுமில்ல, ஐஸ்கிரீம்ல கல்லு. வேற ஒன்னு ஆர்டர் பண்ணட்டுமா? வேண்டாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு வந்து மீட் பண்றேன். ஓகே. வேற மிஸ்டர், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளு. உங்களுக்கு நாகரீகம் தெரியுமா? ருசி. முன்பின் தெரியாத ஒரு பொண்ணை மறைச்சு மறைச்சு பாக்குறதும், கண்ட இடத்துக்கெல்லாம் பின் தொடர்ந்து வர்றதும் காலித்தனமான செய்கைன்னு உங்களுக்கு தெரியாது? ரோசி ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. இப்ப நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. இன்னொரு தடவை என்ன பின் தொடர்ந்து வந்தீங்க, என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன். அவர் ரொம்ப கோவக்காரன். ரோசி, நீ என்ன தவறா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. என் பரிதாபமான கதையை கேட்டாதான் என் செய்கைகளுக்கான காரணம் புரியும். ரோசி, நான் உன்னை தவறான எண்ணத்தோட பார்க்கல, பின்தொடர்ல. பாலைவனத்துல நடந்து வர்றவன் தூரத்துல தெரியற காணல நீர்னு ஆசையோட பார்க்கிற அப்பாவி மாதிரிதான் நான் உன்னை பார்த்தேன். ரோசி, என் பேரு மோகன். உன்ன மாதிரியே அச்சா இருந்த ஒரு பெண்ணை, காமினியை நான் காதலிச்சேன். என்ன மாதிரியா?